வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட்டி புக் ப்ராப்ளம் நம்பர் 22. அதில் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கம் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? பாருங்கள். ஸ்வஸ்திக் லிமிடெட் issued 508% debentures of rupees 100 each on 1/1/92. Interest is payable on 30th June and 31st December each year. பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் லிமிடெட் வந்து 500 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னென்னா 8%. ஒரு டிபெஞ்சரும் 100 ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 30th ஜூனும் 31st டிசம்பர் எவ்ரி இயர் பே பண்ணுறாங்க. ஆன் 1/4/93 the company purchased 100 of its own debentures at rupees 98 ex interest. பார்த்தீங்கன்னா 1/4/93ல் கம்பெனி வந்து ஓன் டிபெஞ்சரே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 98 எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டிபெஞ்சர்ஸ்னால் 100 டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஆன் October 1st, 1993 the company purchased another 100 of its own debenture at rupees 98 கம் இன்ட்ரெஸ்ட். பார்த்தீங்கன்னா October 1st வந்து இன்னும் ஒரு 100 டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 98 ருபீஸ் தான், ஆனால் இது கம் இன்ட்ரெஸ்ட். இது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், இது கம் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பாருங்கள், the company cancelled all the 200 debentures on 31st December 1993. பார்த்தீங்கன்னா 31st December 1993 தான் எல்லா டிபெஞ்சர்ஸுமே கேன்சல் பண்ணுறாங்க. ஷோ த ஜர்னல் என்ட்ரிஸ் ரெக்வயர்ட் இன்க்ளூடிங் என்ட்ரிஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த இயர் 1993. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு வந்து இம்மீடியட் கேன்சலேஷன் இல்லை. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வீடியோவில் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளமில் இம்மீடியட் கேன்சலேஷன் பார்த்தோம். இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுறாங்க. ஆனால் எப்படி பண்ணுறாங்க, கொஞ்சம் ரீட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. ஓகே, எஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எஸ், பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிபெஞ்சர்ஸ் 100 டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, 1/4/93ல் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட், அதுக்கான என்ட்ரி பாஸ் பண்ணலாம். ஓகேவா? எஸ், இது வந்து ரீட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 31st டிசம்பர் தான் இதை கேன்சல் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணது பாருங்கள் 1/4/93. எஸ், இப்போ இதுக்கான என்ட்ரி பாருங்கள். ஓன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார், டிபெஞ்சர்ஸ் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க். இப்போ ஓன் டிபெஞ்சர் அப்படின்னும் போது இதில் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இன்க்ளூட் ஆகலை இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த 100 டிபெஞ்சர்ஸுமே எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாங்க? 98. ஓகே, அப்போ 100 × 98 9800. அப்போ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் போடணும் இல்லையா. இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? 100 டிபெஞ்சர்ஸ் இன்ட்டு 100 ருபீஸுன்ற வேல்யூக்கு தான் போடணும். ஓகே, நம்ம 98க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் 100 ருபீஸ் தான் அதோட வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ. அதனால் 100 × 100 எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 8%. இது பாருங்கள், எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க? 1/4/93. அப்போ ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 3 மந்த்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம போட போகிறோம். பாருங்கள், அப்போ 3 மந்த்க்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 3/12 200 வருது. ஓகே, அப்போ அதனால தான் இங்கே 9800, இங்கே 200, இங்கே 10,000. பாருங்கள், இது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால நம்ம இந்த 98 அப்படியே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிக்கிட்டோம். இதுவே கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணி எடுத்துருக்கணும், அவ்வளோதான். ஓகே, எஸ். இப்போ 1/4/93க்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 30th ஜூன் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இல்லையா. பாருங்கள், 30th ஜூனும் டிசம்பர் 31ஸ்ட்டும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க எவ்ரி இயர். அப்போ அதுக்கான என்ட்ரி போடணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி போடணும். ஸோ அந்த என்ட்ரி இப்போ பார்க்கலாம். பாருங்கள், டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் டிபெஞ்சர். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓன் டிபெஞ்சர் நம்ம பே பண்ணோம் இல்லையா 200, அதுதான். ஓகே, இது பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஃபுல் டிபெஞ்சர்ஸ்க்குமே தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஃபுல்லாக எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருக்குது? 500 டிபெஞ்சர்ஸ். அந்த 500 டிபெஞ்சர்ஸில் இன்ட்டு 100. ஓகே, ஒவ்வொரு டிபெஞ்சரும் 100 ருபீஸ். அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 8%. அதனால் 8 போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6/12. ஓகே, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுறோம். அதனால் அந்த 6/12. அதுக்கப்புறம் நம்மளோட ஓன் டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுறோம் 200. ஓகே, அப்போ போட்டோன்னா 1800 வருது. அப்போ இந்த பேங்க் பார்த்திங்கன்னா 1600 பேமெண்ட் பண்ணால் போகிறோம். ஓகே, எஸ். இப்போ அடுத்து என்ன டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆன் 1st 1993 October the company purchased another 100 of its own debentures at rupees 98 கம் இன்ட்ரெஸ்ட். பாருங்கள், என்ட்ரி இதே தான்,
ஆனால் அமௌண்ட் போடும்போது பாருங்கள் இது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இப்போ கம் இன்ட்ரெஸ்ட்க்கு எப்படி போடணுன்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதே என்ட்ரி ஓன் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு பேங்க் தான். ஆனால் இங்கே வந்து கம் இன்ட்ரெஸ்ட் இந்த 98ன்றது இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அப்போ 100 × 98 - 200. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 200, இதுலேயும் 200 தான் வருது. ஏன்னு பாருங்கள், 100 rupees 100 debentures into 8% into 3/12 தான் இருக்கும். ஏன்னா எத்தனை மாதம் பாருங்கள், இது 1st October, அப்போ ஜூனுக்கு கடைசியாக பே பண்ணியிருப்பாங்க இன்ட்ரெஸ்ட். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இது 1st Octoberன்றதுனால 3 மாதத்துக்கு தான். அதனால் இதோட இன்ட்ரெஸ்ட்டுமே 200 தான். அதனால் கம் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால என்ன பண்ணுறோம், இந்த 9800ல் 200 மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். அப்போ 9600 வருது. ஸோ பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா 9800. புரியுதா? ஒரே என்ட்ரி தான். இது எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டோடுது, இது கம் இன்ட்ரெஸ்ட்டோடுது. எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா இந்த 98ன்றது இன்ட்ரெஸ்ட்டே இன்க்ளூட் பண்ணலை, அதனால் டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி போட்டுடுறோம். இந்த 98ன்றது இன்ட்ரெஸ்ட்டே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், கேல்குலேட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணி போடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? எஸ். இப்போ இந்த டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி போடணும் இல்லையா? ஓகே, இப்போ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட்டுக்கான என்ட்ரி எப்படி போடுறது தெரியும் இல்லையா? சேம் என்ட்ரி தான், அமௌண்ட் மட்டும் வேரி ஆகும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இங்கே பார்த்தீங்கன்னா 300 டிபெஞ்சர்ஸ்க்கு தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஏன் அப்படின்னா ஏன்னா இந்த 200 டிபெஞ்சர்ஸ் கேன்சல் பண்ணிடுறாங்க. இது பாருங்கள், த கம்பெனி கேன்சல்ட் ஆல் த 200 டிபெஞ்சர்ஸ் ஆன் 31st December 1993. அப்போ அவங்கக்கிட்ட இருக்க டிபெஞ்சர் எவ்வளவு 300 டிபெஞ்சர் தான் இருக்குது. புரியுதா? முதல்ல அவங்க 500 டிபெஞ்சர்ஸும் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 31st பார்த்தீங்கன்னா 200 டிபெஞ்சரை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிற பேலன்ஸ் 300 டிபெஞ்சர்ஸ்க்கு மட்டும் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணுறோம். 300 × 100 × 8% × 6/12. அடுத்த 6 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இது இல்லையா? அதனால் 6/12 மைனஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஓன் டிபெஞ்சரோட இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 200 நம்ம கேல்குலேட் பண்ணது தான். அதை இங்கே மைனஸ் பண்ணால் 1200 வருது. ஓகே, அப்போ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 1000. புரிஞ்சுதா? எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் கேன்சல் பண்ணியாச்சு இல்லையா? அப்போ இந்த கேன்சலேஷனில் நமக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா? அது எப்படி கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு கம் இன்ட்ரெஸ்ட்க்கு கேல்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இப்போ இங்கே எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, கம் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைண்டாக போட போகிறோம், அவ்வளோதான். எஸ். இப்போ பாருங்கள், கேல்குலேஷன் உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். பாருங்கள், எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ரைஸு இது தெரியும் உங்களுக்கு, டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் அதோடது தெரிஞ்சிச்சு. ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? நாமினல் வேல்யூ எவ்வளவு 100 டிபெஞ்சர் 100 rupees. அப்போ 10,000 மைனஸ் இந்த 9,800. ஏன்னா இதில் எக்ஸ் இன்ட்ரெஸ்ட் தான், இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் ஆகலை, அதனால் அதை மைனஸ் பண்ணியிருக்கோம். ஃபேர் வேல்யூவை போட்டோன்னா 200 இங்கே வருது. கம் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 9,800 தான். ஆனால் இது என்னது, இன்ட்ரெஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. அதனால் நம்ம நாமினல் இதுவும் அடுத்த 100 டிபெஞ்சர்ஸும் இந்த 10,000 தான் இல்லையா? ஏன்னா 100 டிபெஞ்சர்ஸு 100 rupeesன்னும் போது 10,000 வருது. ஆனால் இங்கே வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 9,800 இன்க்ளூட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிடுறோம். அப்போ 9,800ல் 200 போயிடுச்சுன்னா 9,600. அப்போ 10,000ல் 9,600 போயிடுச்சுன்னா 400. அப்போ ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் பாருங்கள், இது ஒரு 200, இது ஒரு 400, மொத்தம் 600 தான் ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன். நாமினல் வேல்யூ 10,000, இது ஒரு 10,000, மொத்தம் 20,000. கம்பைண்டாகவே போட்டுடலாம். ஓகே, எஸ். பாருங்கள், 8% டிபெஞ்சர்ஸ் 20,000. ஏன் 20 வந்தது தெரிஞ்சுதா? எஸ். கம் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10,000, எக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 10,000, மொத்தம் 20,000. ப்ராஃபிட் ஆன் கேன்சலேஷன் 600. அப்போ ஓன் டிபெஞ்சர்ஸ் எவ்வளவுனா 14,400. இதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் 9,800 அண்ட் இங்கே 9,600. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் 19,400. ஓகே, எஸ். இப்போ புரிஞ்சுதா எப்படி போடணும் இந்த ப்ராப்ளம்ட்டு? உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல்லே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். I'll check your answer. Thank you for your patient listening.